Hi friends, welcome to Samria channel. Big Boss Season 9 Tamil episode 10. அதாவது உங்களுக்கு பிக் பாஸ் பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் புரியலனாலோ இல்ல வந்து இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கனாலோ நீங்க நம்ம சேனல் ரிவ்யூவை பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். எபிசோட் 10ஓட ஸ்டார்டிங்லயே ஒரு பெரிய செராமிக் பாட் வந்து ஒன்னு உடைஞ்சிருந்தது. அது யார் உடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கொயர் பண்றாங்க. அது யார் உடைச்சதுன்னே தெரியல. வீட்டு தலைவரான துஷாரும் பிரவீன் ராஜும் இதை வந்து பார்வதி உடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்வதி தான் அந்த இடத்துல வந்து ஏறி ஸ்லாப் மேல உட்கார்றது இந்த வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க உடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதையே போய் கேமரா முன்னாடியும் சொல்லி செக் பண்ணுங்க அப்படின்னு துஷார் சொல்லிட்டு வந்துடுறாப்புல. இந்த விஷயத்தை பத்தி பார்வதி கிட்டயும் கேட்டாங்க. அப்ப பார்வதி வந்து இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ கேமரா இருந்தோம் இந்த செராமிக் பாட்டை வந்து யார் உடைச்சது அப்படின்னு நம்மளுக்கு காட்டப்படல. இதை வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டா தானே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா செஞ்ச தப்ப வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? ஸோ ஒத்துக்காதவங்களை வந்து வலுக்க டைம் ஒத்துக்க வைக்கணும். ஸோ வீக்கெண்ட்ல ஏதாவது நடக்குதா இதை பத்தின்னு பார்ப்போம். டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க பார்வதி இல்லையா? இவங்க வந்து இந்த கிச்சன் ஏரியால வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரோரா கிட்ட எதையோ வாஷ் பண்ண சொல்லி வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் கிச்சன் ஏரியாலேயே சுத்திட்டு இருக்காங்க. இது அங்க இருக்கிற மற்ற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து இடையூறா இருந்ததா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம துஷார் வந்து நேராவே வந்து பார்வதி நீங்க நிக்கிறது மற்றவங்களுக்கு எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கிளீன் பண்ணும்பொழுது இங்க இருக்க வேணாம், நீங்க வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட் தான் அவங்க இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாதுன்னு எந்த ரூலுமே கிடையாது. ஸோ வந்தா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா துஷார் வந்து பார்வதி மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்க வெளியில போங்கன்னு சொன்னது வந்து எந்த கண்டஸ்டன்ட் ஆனாலும் கோவம் வரும் தான். ஸோ இதையே வந்து ஒரு கண்டென்ட் ஆக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல ஸ்லாப் மேல ஏறி உட்காந்துட்டாங்க. துஷார் சொன்னாப்ல இங்க வந்து இந்த மாதிரி நீங்க லாஸ்ட் டைமே ஸ்லாப்ல உட்கார்ந்தப்போதான் பாத்திரம் ஏதோ உடஞ்சிச்சோ என்னமோ தெரியல, அதனால நிறைய பாத்திரங்கள் உடையிறதுனால நீங்க இங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்குள்ள கனி என்டர் ஆயிட்டாங்க. கனி என்டர் ஆகி இங்க பாருமா நான் உனக்கு தெளிவா சொல்றேன் எதுக்காக உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து இந்த இடத்துல தான் நாங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம், அது இல்லாம இங்கதான் நாங்க மாவெல்லாம் போட்டு பிசைவோம். சோ அந்த மாதிரி சமைக்கிற இடத்துல நீ வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா மெதுவா தான் சொன்னாங்க. ஆனா பார்வதி அதை கேட்கிற மாதிரி இல்ல. பார்வதி வந்து முடியவே முடியாது, நான் இங்க இருந்து எந்திரிச்சு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து பார்வதிக்கு தன்னை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க, கார்னர் பண்றாங்கன்ற ஒரு எண்ணம் வேற. சோ இப்படி வேற நம்மள கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு இவங்க யாரு சொல்றது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிடுச்சு. சோ நான் கண்டிப்பா நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்னு அவங்க வந்து நகரவே இல்லை. சாஃப்டா பேசிட்டு இருந்த கனி அப்படியே டெரரா மாறிட்டாங்க திடீர்னு. நீங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாம் எங்களால மாவு போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியாது, இங்க இருந்து எழுந்து போங்க, ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தி உள்ளவங்களுக்கு சொன்னா புரியும், புத்தியே இல்லாதவங்களுக்கு என்ன உரைக்குமா, உங்ககிட்ட பேசுறதும் செவுத்து கூட பேசுறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியும் சரி ரைட்டு வாங்க வாங்க பேசுங்க, இப்பதான் வந்து உங்க கேரக்டர் வெளியில வருது பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. பார்வதியோட கேரக்டர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் பார்வதி சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க எல்லாரையும். இது நடுவுல கெமிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கெமி திடீர்னு ஓடி வந்து இங்க இருந்து பார்வதி போகலன்னா நான் வேலை செய்ய மாட்டேன், கனிய உடனே வந்து இங்க இருந்து பார்வதி வெளியில போனா நான் வீடு பெருக்க மாட்டேன், ஸ்ட்ரைக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் சபரி எல்லாரும் சேர்ந்து வெளியில போயிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களோட ஆள் ஒருத்தர் உள்ள வந்து உட்காந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அவங்கள வெளியில அனுப்புனீங்கன்னா தான் நாங்க வேலை செய்வோம், சமைப்போம், எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் குடுகுடுன்னு ஓடி போய் பார்வதி கிட்ட இங்க பாருமா இந்த மாதிரி சொல்றாங்க, சமைக்க கூட மாட்டேன்னு, ஒருத்தினாலும் நாங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு கேட்கவும் பார்வதி உடனே ஓகே ஃபைன், நீங்க எல்லாம் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. ஆக்சுவலி இந்த விஷயத்துல துஷாரும் வந்துட்டு பார்வதியை வெளியில போங்கன்னு சொல்லியிருக்க வேணாம். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வந்து அவங்க வேலையில எதுவும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரியல. யாராவது அங்கேயாவது துடைக்கிறாங்களா, அந்த இடத்துல நகர்ந்து நின்னாங்க, பெருக்குறாங்களா, நகர்ந்து நின்னாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. வேணும்ட்டே வந்து நீங்க வரக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னா கண்டிப்பா வந்து அது பிரச்சனை ஆகும்னு தெரியும், தெரிஞ்சேதான் வந்து துஷார் சொன்னாரு. அவாய்ட் பண்ணியிருந்தா இது வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது. துஷார் சொன்னோன்னே இதே ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணுவோமேன்ற மாதிரி பார்வதியும் வந்து கோதால இறங்கிட்டாங்க. உள்ள வந்து கோமா உட்காந்து பார்வதி இப்ப கேமராவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. துஷார் வந்துட்டு எல்லாத்துக்கும் மண்டையாடுறாப்புல, அதாவது ஒரு 17 பேர் ஒன்னா சேர்ந்து சொல்லிட்டா அது கரெக்ட்னு நினைச்சு மண்டையாடுறாப்புல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இருக்காங்க. இது முடிஞ்ச பிறகு சாப்பிட மாட்டேன்னு உள்ள வந்து உட்காந்துட்டாங்க இல்லையா? சோ பிரவீன் வராரு கன்வின்ஸ் பண்றதுக்கு, சாப்பிட வா அப்படின்ற மாதிரி. இப்போ கெமி கனி இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு புது விஷயத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னா வந்து பார்வதி வந்து இந்த விஷயத்துக்காக சாரி கேட்கணும், சாரி கேட்டாதான் நாங்க எங்க வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இது வந்து தேவையே இல்லாத விஷயம், பார்வதியை ட்ரிகர் பண்ற மாதிரியான விஷயம். ஏன்னா வீட்டுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, எதுக்காக தேவையில்லாம பார்வதியை சாரி கேட்க சொல்லணும்? அது வந்து எனக்கு நியாயமா படல. உங்களுக்கு எல்லாம் நியாயமா பட்டுச்சுன்னா சொல்லுங்க. எனக்கு இந்த விஷயம் வந்து கண்டிப்பா நியாயமா படல. உண்மையாவே வந்து அப்படி சாரி கேட்கணும்னா எத்தனையோ
எத்தனையோ விஷயங்களுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அண்ட் இப்ப கமருதன் வராரு. கமருதன் உள்ள வந்து பார்வதியை கன்வின்ஸ் பண்ண வராரு. அவர் கேட்கிறாரு, இது பார் பார்வதி, நீ பண்றதெல்லாம் வந்து வெளியில மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, உன்னோட பேர் வந்து டேமேஜ் ஆகும், நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லவும், பக்கத்துல வந்து யார் உட்கார்ந்து இருந்தாருன்னா நம்ம திவாகர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் வந்து பார்வதி கிட்ட, நீ சொல்லு பார்வதி, இந்த மாதிரி உன்னையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீ பேசுறதையும் தான் கேட்டுட்டு இருக்காங்க, உன் பேரும் தான் டேமேஜ் ஆகும், சொல்லு பார்வதி அப்படின்னு ஏத்தி கொடுத்துட்டு இருக்காரு. உடனே பார்வதியும், அதான் என்ன வந்து தப்பா நினைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா, வெளியில எப்படி பேசுறாங்கன்னு உனக்கு தெரியுமா, யாராவது தூது சொன்னாங்களா, நீ எப்படி வந்துட்டு என்னை பத்தி தப்பா நினைப்பாங்க, நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே கமருதீன் வந்து திவாகரை பத்தி, என்ன கூடவே இருக்கீங்க, நல்ல புத்தி சொல்ல மாட்டீங்களா, அவங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லவும், நீ போப்பா, நீ பேசாத வார்த்தைகளான்னு அவர் சொல்லவும், அவ்வளவுதான். கமருதீன் வந்து நீ போயா உருண்டை அப்படின்ட்டாரு. இது வந்து பாடி ஷேமிங் அகேன். ஏன் வந்து கமருதீன் திவாகரை மட்டும் இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா, லைவ்ல ஒரு விஷயம் வந்து அரோரா கிட்ட பேசிட்டு இருந்தாப்ல, இவரை வந்து பேட் பாயா காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் வந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதனாலதான் வந்து இவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாராம். ஸோ என்னோட கண்டென்ட்டை செய்ய விடு, என்னை வந்து தடுக்காத அப்படின்ற மாதிரி அரோரா கிட்ட அவர் கமருதீன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. இது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி இல்லாம விஷயம் சொல்லி அனுப்புவாங்க. இதை வந்து அரோரா துஷார் கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல, இப்படி இல்லாம விஷயம் சொல்லி அனுப்புவாங்க, இல்ல வந்து அவன் நிஜமா சொல்றானா இல்ல உருட்டுறானான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், துஷாரும் வந்துட்டு தெரியல, எனக்கு யாரும் எதுவும் சொல்லி அனுப்பல அந்த மாதிரி எதுவும் பண்ண சொல்லி அப்படின்ட்டு. ஸோ இவர் நிஜமா சொல்றாரா இல்ல வந்து இவரோட செய்கைக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிறாரா அப்படின்றது வந்து தெரியல. இதை வந்து நம்மளுக்கு 1 hour எபிசோட்ல காட்டுவாங்களான்னு தெரியல. ஸோ என்னதான் திவாகர் ட்ரிகர் பண்றாரு பேசுறாரு அப்படின்னு கமருதீன் சொன்னாலும், கமருதீனுடைய வார்த்தைகள்ல வந்துட்டு அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எஸ், வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து திட்டுறது வந்து எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க வெளியில அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து கமருதீன் தன்னுடைய தரத்தையே குறைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தான். பார்வதி வந்து சரி நான் வரேன், என்ன பேசணும்னு வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்டன் ஏரியால பேசுறாங்க. அப்போ அப்சரா சொல்றாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம போட்டு வச்சிருக்கோம், அதை நாங்க எல்லாருமே ஃபாலோ பண்றோம், நீங்க மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லவும், அதே டைமுக்கு ரம்யா ஜோவும் வந்து உங்களால சாப்பிட முடியாம இருக்கிறாங்க நிறைய பேரு, ஸோ சாப்பாடு விஷயத்துல காட்டாதீங்க அப்படின்னு சொல்லவும், பார்வதி ஓகே வேற வழி இல்லாம நான் சாரி கேட்கிறேன், ஆனா ஒவ்வொருத்தரும் சாரி கேட்கணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வீட்டுல சாரி சாரின்னு மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும், அது ஏன் என்ன மட்டும் சாரி கேட்க சொல்றீங்கன்னு தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து சாரி கேட்கிறேன், எதுக்காகனா என்னால நீங்க வந்து சாப்பாடு இல்லாம இவ்வளவு நேரம் இருந்தீங்க, இல்ல சாப்பிட முடியாம போயிடுச்சு அப்படின்னா அதுக்காக நான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. சரி நல்ல வேலை, இந்த பிரச்சனையை வந்து இதோட இங்க முடிச்சு விட்டாங்க பார்வதி. ஆனா எனக்கும் அது தோணுச்சு, ஏன் ஒன்லி பார்வதி, வை ஒன்லி பார்வதி, ஏன் பார்வதி மட்டும் சாரி கேட்கணும், அது நான் பார்வதி வந்து இங்க பண்றதெல்லாம் கரெக்ட்னு நான் சொல்ல வரல, பட் ஏன் பார்வதியை மட்டும் ஒவ்வொரு தடவையும் நீங்க சாரி கேட்கணும்னு கேட்க வைக்கிறது வந்து அது தவறான காரியம் தானே. சாரி கேட்கணும்னா எல்லாரையும் தான் கேட்க வைக்கணும், எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க, என்னமோ பார்வதி மட்டும் தான் தப்பு, மத்தவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரில அங்க நடந்துகிட்டு இருக்கு, பார்வதியை மட்டும் கூப்பிட்டு சாரி கேட்க சொல்றதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம் தான். பார்வதி உட்கார்ந்து இருந்தாங்க, நாங்க சமைக்க மாட்டோம்னு சொன்னாங்க, சரி பார்வதி எழுந்து போன உடனே வந்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கணும், இல்ல அவங்க சாரி கேட்டாதான் இன்னொரு கோரிக்கை வச்சது தவறா தான் எனக்கு தோணுச்சு. விடிஞ்சிருச்சு, நல்ல வேலை அந்த மார்னிங் டான்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டவே இல்லை, எடுத்த உடனே வந்து துஷார் அண்ட் அரோரா பேசுற சீனை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, எப்பா நிம்மதியா அந்த டான்ஸ் எல்லாம் காட்டலையே அப்படின்னு இருந்தது. துஷாரும் அரோராவும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அரோரா பிள்ளை சொல்லுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கமருதீன் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு துஷார் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இது என்னடா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, துஷாரும் அரோராவும் தானே கனெக்ட் ஆவாங்கன்னு நினைச்சிருந்தோம், இப்போ என்ன கமருதீன் பக்கம் ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது கமருதீன் வந்து சில விஷயங்கள் சொன்னாராம், அதெல்லாம் வச்சு அரோராவுக்கு ரொம்ப பயமா இருக்கான். அதுல முதல் விஷயம் என்னன்னா, நான் எந்த பொண்ணுகிட்டயும் மனம் திறந்து இது வரைக்கும் இவ்வளவு பேசினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஸோ இதனால வந்து தன்னை ப்ரப்போஸ் பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கா. அடுத்த விஷயம் என்ன, நாமினேஷனுக்கு உட்கார்ந்து இருந்தப்போ நான் போயிருவேணும்னு பயமா இருக்குன்னு அரோரா சொன்னதுக்கு அப்போ அவர் சொன்னாரா, நீ எல்லாம் போக மாட்டேன், லவ் கண்டென்ட் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல, உனக்கும் எனக்கும் லவ் கண்டென்ட் ஒன்று ஓடும் இனிமே போக போக, ஸோ அதுக்காகவாது உன்னை வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாராம். கமருதீன் வந்து லவ் கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ அதை வந்து இந்த அரோரா கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ லவ் கண்டென்ட் பண்ணோம்னா நல்லா வந்து பிச்சுக்கிட்டு ஓடும், நம்மள வந்து இங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ வர எல்லாருமே ஆதிரையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கமருதீனா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு லவ் ட்ராக் ஓட்டணும்னா இந்த வீட்டுல வந்து ஒரு 60 நாள்ல இருந்து 90 நாள் வரைக்கும் தங்கிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து பிரெட்டை சாப்பிட்டுட்டு அந்த நியூட்டலாவை வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. அது சூப்பர் டீலக்ஸ் டீமுக்காக கொடுத்த லக்ஸுரி பொருள் போல, அந்த பொருளை மேலேயே வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதை பிரவீன் எடுத்துட்டு வந்துட்டு கெமி கிட்ட கொடுக்க, அந்த நியூட்டலா பாக்ஸை கனி கெமி எல்லாரும் சேர்ந்து ஒரு பூஜை அடிக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தந்த பொருட்கள் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு தானே. ஸோ வந்துட்டு இவங்க எடுத்து ஒளிச்சு வைக்கிறது வந்து மேபி கேமை சுவாரஸ்யமாக்குறதுக்காக இருக்கலாம். ஆனா இதெல்லாம் கூட ரூல் பிரேக்ல தானே வரும், பார்ப்போம். ஸோ இந்த சைடில் வந்து பார்வதி கிட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம், இந்த நியூட்டலா பாக்ஸை காணோம், யார் எடுத்து வச்சது, இங்கே இருக்கா பாருங்கன்ற மாதிரி வியானா கேட்டுட்டு இருக்காங்க.
ஸோ வியானா அப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க, இவங்க அதுல வந்து எத்தனை பேர் சாப்பிடுறாங்களோ அத்தனை ஸ்வாப் நடந்துரும் அப்படின்றாங்க. இந்த ரூல் வந்து யார் போட்டதுன்னு நமக்கு தெரியல. ஆனா வியானா சொல்றாங்க. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா அத்தனை பேருமே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு ஸ்வாப் ஆயிடுவாங்களே. இல்ல இது வியானாவோட ஓன் ரூலா இல்ல இப்படி நடக்கும்னு சொல்றாங்களா? ஒண்ணும் புரியல. இந்த மாதிரி ரூல் எங்கேயோ சொன்ன மாதிரி எனக்கும் தெரியல. நீங்க எங்கேயாவது லைவ் பார்த்தப்போ சொன்னாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து கலை உட்கார்ந்து பார்வதி கிட்ட சபரிய பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அது சபரிய பத்தி கலை என்ன சொல்றாருன்னா, என்ன வந்துட்டு நீ ஷூ காலோட வந்து மேல வைக்காத அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷமே பார்த்தா அவர் வந்து ஷூ போட்டுக்கிட்டே காலை தூக்கி மேல வைக்கிறாரு. அதே மாதிரி டாய்லெட் போயிட்டு வந்தா கை கழுவணும்னு எனக்கு தெரியாதா, என்ன நிக்க வச்சு வந்து நீ கை கழுவினியான்னு கேட்கிறாரு. ஆனா அதே நேரத்துக்கு இவர் வந்து ஒருத்தரை விசில் அடிச்சு கூப்பிட்டுட்டு அதே கையால மஞ்சத்தூள் அள்ளி போடுறாரு அப்படின்ட்டு. இதெல்லாம் நல்ல பாயிண்ட் ஆச்சே, இதெல்லாம் நீ கேட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்க. ஆனா வந்து கலை வந்து இதெல்லாம் கேட்கல போல, டைரக்டா கேட்கல. இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வந்து பார்வதி கிட்ட மட்டும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. சோ சபரி வந்துட்டு என்ன வந்து இவ்வளவு சுத்தபத்தமா இருக்க சொல்றான். ஆனா அவன் எதுவுமே செய்யறது இல்ல. இப்ப கூட பாரு, காலையில என்ன குளிச்சிருன்றான். எனக்கெல்லாம் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் குளிப்பேன், குளிக்காமலும் இருப்பேன், ஒரு நாள் ஃபுல்லா குளிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. சோ என்ன வந்து குளின்னு காலையில என்ன டார்ச்சர் பண்றான். அதாவது இந்த கிச்சன் ஏரியால இருக்கிறதுனால நீ சுத்தபத்தமா இருக்கணும்ன்ற மாதிரி சபரி சொல்றாப்புல. அது வந்து கலைக்கு வந்து வெறுப்பா இருக்கு. அது ஏன் என்ன மட்டும் சொல்லணும், அதே சுத்தத்தை வந்து அவன் மெயின்டைன் பண்றானா இல்லையே அப்படின்னு கோவமா கலை சொல்லிட்டு இருக்காரு. அதே டைமுக்கு சபரி உள்ள வந்து டேய் குளிச்சியாடா அப்படின்னு கேட்கிறாரு. அதோ போறேன் அப்படின்ட்டு. இது வந்து இந்த பக்கம் அவரை பத்தி பேசுவாராம், அந்த சைடு வந்து அவர்கிட்ட நல்லவரா நடிச்சுப்பாராம். ஏன் இதே கேள்விகள் இதே கோவத்தை வந்து இதே கோவத்தோட பார்வதி கிட்ட சொல்றதுக்கு பதிலா சபரி கிட்டே சொல்லலாம்ல, நீ பண்றது சரியான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்க மாட்டாரு. அதாவது அவருக்கு வந்து ரெஜிஸ்டரும் பண்ணும், அதே டைமுக்கு வந்து சண்டையும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கலை. மத்தவங்க செய்யற தப்பெல்லாம் கேமரால ரெஜிஸ்டர் பண்ணுவாராம். அதாவது சேஃபான பர்சன் கிட்ட பேசி கேமரால ரெஜிஸ்டர் பண்ணுவாராம். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட பர்சன் கிட்ட போய் சொல்லி அவங்க கிட்ட வந்து எந்த சண்டை வரதையோ இல்ல அவங்க கிட்ட மனஸ்தாபம் வரதையோ இந்த கலை விரும்பல. இன்னைக்கு துஷார் கிட்ட வந்துட்டு எல்லா பெண்கள் கிட்ட போயிட்டு நீ யாரோட ஜோடி சேர போறேன்னு கேட்டுட்டு வான்ற மாதிரி டாஸ்க் கொடுத்தாங்களோ என்னமோ தெரியல. அடுத்து ஆதிரையோட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஆதிரையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படின்னா வந்துட்டு அவன் தான், எஃப்ஜே தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த வீட்டுல நம்ம ரொம்ப லோவானாலோ ரொம்ப கவலையானாலும் நம்மளுக்கு ஒரு பர்சன் வேணும்ல, நம்மளை தட்டி கொடுக்கறதுக்கோ நம்மள வந்துட்டு மோட்டிவேட் பண்றதுக்கோ. அந்த பர்சன் வந்து எனக்கு எஃப்ஜே அப்படின்ட்டு சொல்றாங்க. அண்ட் இந்த எஃப்ஜே வந்து எதேச்சியா ஆதிரை வந்து இந்த ஷோக்கு வரதுக்கு 2 நாள் முன்னாடியே மீட் பண்ணாங்களாம் மால்ல. அப்பவே வந்து அவங்க சைட் அடிச்சாங்களாம் எஃப்ஜேவை. கடைசியில பார்த்தா எஃப்ஜேவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டாராம். இன்னும் ஒரு அதிசயம்ல. அதுக்கப்புறம் ஆதிரை நினைச்சாங்களா, இந்த செல்லம் இங்க வந்துருச்சே அப்படின்னு நினைச்சாங்களாம். அப்போ உடனே துஷார் கேட்டாரு, ஏமா உனக்கு வெளியில ஆள் இருக்குன்னு சொன்னியே அப்படின்னா, ஆள் இருந்தா என்ன, லவ் பண்ணா நம்ம யாரையும் பார்க்க கூடாதா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்க கூடாதுன்னுலாம் இல்லைல்ல. ஸோ இங்க இருக்கிற வரைக்கும் நான் வந்து எஃப்ஜேவை பார்த்துப்பேன், வெளியில போய் நான் அவனை பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப இந்த காலத்து லவ் எல்லாம் வந்து இப்படிதான் இருக்கு. சரி, அடுத்த பிக் பாஸ் வந்து எல்லாரும் சும்மா உட்காந்து இருக்கிறீங்களே, வாங்க உங்களுக்குலாம் டாஸ்க் கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வச்சுட்டாரு. லாஸ்ட் சீசன்ல நடந்த மாதிரி பொம்மை டாஸ்க் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. ஸோ பொம்மை டாஸ்க் தான் ரிப்பீட் மோட்ல நடக்க போகுதுன்னு நினைச்சா இல்ல, இதுக்கு பேர் வந்து நாங்க மாஸ்க்னு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 18 மாஸ்க் இருக்கும். அதாவது இந்த கண்டஸ்டன்ஸோட மாஸ்க் இருக்கும். அந்த 18 மாஸ்க் இருந்தாலும் அந்த மாஸ்க் கொண்டு போய் வைக்கிறதுக்கான இடம் வந்து 17 தான் இருக்குமா. ஸோ ஒவ்வொருத்தரா வந்து அவங்களோட ஒரு மாஸ்க் எடுத்துட்டு போய் அந்த பிளேஸ்ல வைக்கணுமா. யாரும் வந்து அவங்களோட சொந்த மாஸ்கே எடுத்துட்டு ஓடக்கூடாது, மத்தவங்க மாஸ்க தான் எடுத்துட்டு ஓடணும். எடுத்த மாஸ்க வைக்கணுமா வேணாமான்றதையும் கூட அவங்க முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரூல் புக்ல இருந்தது. சூப்பர் டீலக்ஸ்க்கு இதுல ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த பவர் என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் மக்கள் மட்டும் அவங்களுடைய மாஸ்கே கூட எடுத்துட்டு ஓடலாம். இந்த பெனிஃபிட் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு கிடையாது. இதுல வின் பண்றவங்களுக்கு அப்போ ஒரு ஸ்லாட்டா வந்து மறைச்சிட்டு வருவாங்க போல. ஒருவேளை பிக் பாஸ் டீம்ல இருந்து ஒரு பர்சன் வின் ஆனா அவருக்கு வந்து அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். அதுவே வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருத்தர் வின் ஆனா அவங்களுக்கு டைரக்டாவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். அவங்க வந்து அந்த 50% ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல, அது இல்லாம எக்ஸ்ட்ரா நாமினேஷன் ஃப்ரீ ஒரு பாஸும் கிடைச்சிரும் அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம ஒரு கிராண்ட் டின்னர் வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் போய் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சதுல இருந்தே பயங்கர சண்டை. எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாஸ்க் எடுத்துட்டு ஓடிட்டு அந்த மாஸ்கை ஸ்வாப் வேற பண்ணிக்கிறாங்க, தூக்கி போட்டுக்கிறாங்க, இன்னொருத்தர் கேட்ச் பிடிச்சி அதை வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நடுவில் வந்து விக்ரம் ஒரு மாஸ்க் எடுத்துட்டு நிக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அந்த மாஸ்கை போடுங்கிறதுக்காக பார்வதி ட்ரை பண்ணும்போது பார்வதி பிடிச்சி தள்ளி விட்டுறாரு விக்ரம். அவ்வளவுதான், பயங்கர கோவத்தோட திரும்பி பார்வதி வந்து விக்ரம் அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கேம்ல வந்து கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டிவ்னஸே இல்லை அவங்களுக்கு. ஆனா அவங்க எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விடுவாங்களாம். ஆனா அவங்களே யாராவது
யாரையாவது வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குறாங்க. கொஞ்சம் கூட ஸ்போர்ட்டிவாவே இருக்க மாட்டேங்கிறாங்க கேம்ல. அது இல்லாம பயங்கரமா ட்ரிகர் பண்றாங்க ஒவ்வொருத்தரையும் பார்வதி. சண்டைக்கு வர வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரையுமே ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்னொரு விஷயமும் பார்வதி பண்ணாங்க. மாஸ்க தூக்கிட்டு கெமி ஓடும்பொழுது கெமி எல்லாரும் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிளாக் பண்ணிட்டு இருக்க டைம் வந்து பார்வதி கெமியோட ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுக்குறாங்க. அப்போ எஃப்ஜே கத்துறாப்ல, "நீ என்ன பண்றன்னு தெரியுதா? நீயும் ஒரு பொண்ணு தானே, ஏன் இப்படி இழுக்குற?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் பார்வதி வந்து அவங்க ட்ரெஸ்ஸ புடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. கேமரா வந்து கெமிய ஃபோக்கஸ் பண்ணல. அவ்வளோ மோசமா புடிச்சு இழுக்கிறத வந்து நம்மளுக்கு காட்டல. மேபி ரொம்ப மோசமா புடிச்சு இழுத்துருப்பாங்க போல இருக்கு. அத நம்மளுக்கு காட்டல. ஸோ அப்ப கூட வந்து ஒரு ரிக்ரெட் இல்ல. இப்படி நம்ம பண்ணிட்டோமே, இப்ப நம்ம கேம்ல தெரியாம ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா கூட, விட்ட உடனே ஐயோ சாரி நான் இன்டென்ஷனலா பண்ணல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா, அதெல்லாம் சொல்லவே இல்ல. ஸோ அந்த இடத்துலயே வந்து எஃப்ஜே சொல்றாரு, "நீலாம் ஒரு பொண்ணா? இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி சொல்ட்டாரு. உடனே அதுக்கு பார்வதி சொல்றாங்க, நீங்கலாம் தள்ளலாம்னா நான் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. பண்ணா என்ன அப்படின்ற மாரி. ஒருத்தர் மேல வந்து கோவம் இருக்கலாம். பட் அந்த வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடாது. இவங்கள பழி வாங்கியே ஆகணுன்ற மாரி. ஸோ அந்த மாரி வெஞ்சன்ஸ் வந்து கெமி மேல பார்வதிக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த கேம்ல நல்லாவே தெரிஞ்சுச்சு. இதனால வியானாவும் போயிட்டு கமருதீன் கிட்ட போய் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, "என்னம்மா நீ தொடுறேன் அப்படின்ற மாரி சொல்ட்டியே" அப்படின்னு சொல்லவும், வியானா கோவம் வந்துருது. "நீங்க வந்து என்ன தொடுறீங்கன்னு நான் சொன்னேன். நான் பார்த்து விளையாடுங்கன்னு தான் சொன்னேன். சும்மா தப்பு தப்பா பேசாதீங்க. ச்சீ" அப்படின்ட்டு போறாங்க. கமருதீன் "என்ன ச்சீ சொல்ற?" அப்படின்ட்டு. இவர் எத்தன தடவ திவாகரையும் இல்ல வந்து சபரியும் எத்தன பேர பார்த்து சீன்ற வார்த்தை, தூன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தவன் இவர் மேல யூஸ் பண்ணும்போது மட்டும் அவருக்கு கஷ்டமா இருக்காம், வலிக்குதாம். டாஸ்க்ல இன்னொரு பிரச்சனையும் நடந்தது. எல்லாரும் மாஸ்க நடுவுல வச்சுக்கிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்லாம் ஒண்ணா கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப எஃப்ஜேவும் அந்த கூட்டத்துல நின்னுட்டு இருந்தாப்ல. எஃப்ஜேவ ரிமூவ் பண்ணா நம்ம உள்ள போய் கைவிட்டு அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணிடலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வியானா சட்டைய பிடிச்சு இழுக்குறாங்க. சட்டைய பிடிச்சு வியானா இழுக்குறாங்க. இழுத்த உடனே எஃப்ஜே வந்து தன்னையே தற்காத்துக்கிறதுக்காக கால வந்து இப்படி அப்படின்னு ஆட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த கால் அப்படி இப்படி ஆட்டும் பொழுது தெரியாம பார்வதி மேல பட்டுருது. அவர் வந்து தெரிஞ்சு பண்ணல. அது தெரியாம தான் பண்றாரு. உடனே பார்வதி அப்படியே அடியில கை விட்டு மாஸ்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்களாம். என்ன என்ன கால வச்சு உதைக்கிறியா? கால வச்சு உதைக்கிறியான்னு அங்க ஒரு சண்டைய கிரியேட் பண்றாங்க. எஃப்ஜே வந்துட்டு நான் வேணும்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் வந்து சண்டைக்கு வான்னு இழுக்குறாரு. ஸோ அந்த கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பஸர் அடிச்ச உடனே எஃப்ஜே பின்னாடியே போயிட்டு நீலாம் ஒரு ஆம்பளையா? ஆம்பளத்தனத்த காட்டுறியா? அப்படின்னு திரும்பி வந்து அவரை வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து பார்வதியை பார்த்து அவர் பொம்பளையான்னு கேட்டார்ல, அதை வந்து திருப்பி கொடுக்குறாங்களாம். அதனால பின்னாடியே போய் நீ என்ன ஆம்பளத்தனத்தை காட்டுறியா? நீ என்ன ஆம்பளையா? அப்படின்னு எஃப்ஜே வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நடந்து முடியவும் பார்வதி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே டார்கெட் பண்றீங்க. ஏன் மாஸ்க் மட்டும் எல்லாரும் எடுத்துட்டு ஓடி போயிட்டு வைக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு அக்யூசேஷனை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப சபரி சொல்றாரு, நாங்க வந்து உன்னை மட்டும் டார்கெட் பண்ணல. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் ஃபுல்லாவே தான் டார்கெட் பண்றோம். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ஸ் ஃபுல்லத்தையும் தூக்க தான் நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சபரி சொல்றாரு. ஸ்டில் வந்து பார்வதி இல்ல நீங்க என்னத்தான் டார்கெட் பண்றீங்க, என்னத்தான் டார்கெட் பண்றீங்கன்னு திரும்பி திரும்பி வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை டார்கெட் பண்றாங்கன்னா அவங்க மேல வந்து பரிதாபம் வந்துடும் இல்லையா? ஸோ வந்துட்டு என்ன டார்கெட் பண்றாங்கன்றத வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்றதுனால பார்வதி மேல பரிதாப ஓட்டுகள் வாங்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க போல. இப்போ பிக் பாஸ் எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு நான் என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு வச்சிருக்கேன்ல, மாஸ்க் எடுத்துட்டு ஓடலாமே தவிர இன்னொருத்தர் கையில அதை பாஸ் பண்ணலாம் நான் எங்கேயாவது சொன்னேன்னா யாரை கேட்டு நீங்க பாஸ் பண்ணீங்கன்ற மாதிரி திட்டி போங்க போய் ஒழுங்கா விளையாடுங்க, இந்த ரவுண்டை வந்து நான் டிஸ்குவாலிஃபை பண்றேன் அப்படின்ட்டாரு. யாரும் இனிமே மாஸ்கை பாஸ் பண்ணி விளையாடக்கூடாது, தூக்கி போட்டு விளையாடுறதுலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிளியரா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ கேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பவும் பஸர் அடிக்கிறாங்க. எல்லாரும் புயல் வேகத்துல ஓடி போறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சபரி போயிட்டு முதல்ல பார்வதியோட போட்டோவை தான் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ பார்வதி திரும்ப வந்து சபரி நீ என்ன வேணும்ட்டே டார்கெட் பண்ற, வேணும்ட்டே எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா வந்து அந்த ஷெல்ஃபுக்கு போகாதது 2 மாஸ்க் பார்வதியோடதும் கெமியோடதும். அப்போ சபரி சொல்றாரு, சரி இந்த தடவை வந்து பார்வதியோட மாஸ்க் என்கிட்ட இருக்கு, நான் வந்து இந்த தடவை அந்த மாஸ்க்கை வச்சிடுறேன், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸோட அந்த மாஸ்க்கை வச்சிடுறேன், பார்வதி மாஸ்க்கை வச்சிடுறேன். ஆனா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி லாஸ்டா வந்து டீலிங் பேசும்பொழுது அப்போ உங்க கையில ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டோட மாஸ்க் இருந்ததுன்னா நீங்க அதை வச்சிடணும் அப்படின்ற மாதிரி டீல் பேசுறாங்க. சபரியும் ஒத்துக்கிறாங்க அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும் ஒத்துக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாரது வந்தாலும் ஒரு பக்கம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டோட மாஸ்க்கும் இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் மாஸ்க்கும் இருந்ததுன்னா ஹவுஸ்மேட்டோட மாஸ்க் வந்து உள்ள வச்சிடணும் அப்படின்றது தான் டீலிங். இந்த பிளானை கிளியரா எக்ஸிக்யூட் பண்றாரு சவரி. நெக்ஸ்ட் டைமும் பாத்தீங்கன்னா பார்வதியுடைய மாஸ்கை தான் தூக்கிட்டு ஓடுறாரு. அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அதை ஷெல்ஃப்ல வைக்க மாட்டேன்னு பண்றாரு. ஸோ லாஸ்டா டீல் பேசின மாதிரி நான் பார்வதி போட்டோ வைக்க மாட்டேன், பிக் பாஸ் ஆளுங்களோட போட்டோ வச்சிருங்க அப்படின்னு பேசி பார்வதியை எலிமினேட் பண்ணி வெளியில அமிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எலிமினேட் ஆனது கெமி, செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு பார்வதி எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ பார்வதி வந்து வேணும்ட்டே வைக்கிற மாதிரி வச்சு எடுத்துட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சபரியை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு சபரியும் வந்து ஆமா நான் வேணும்ட்டே தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியுடைய ஆட்டிடியூட்லயே வந்து சபரி பதில் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தது வந்து ஃபன்னா பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரிகர் பண்ற மாதிரிலாம் இல்லை, சண்டை போடுற மாதிரியும் இல்லை.
அடுத்து துஷார் கிட்ட போயிட்டு வேணும்ட்டே வம்பு எடுத்துட்டு இருந்தாங்க பார்வதி. நீ வேணும்ட்டே தானே என் மாஸ்க தூக்கி மேல வச்ச. அந்த மாஸ்க் எல்லாம் அடுக்கிறது வந்து துஷாரோட வேலை போல இருக்கு. சோ நீ வேணும்ட்டே தான் என் மாஸ்க தூக்கி மேல வச்ச. அப்பதான் வந்து சபரி ஈஸியா கையை விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ பிளான் பண்ணி தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லவும் துஷார் அதெல்லாம் நான் ஒன்றும் பிளான் பண்ணல அப்படின்னு அவர் சொல்லவும் பார்வதி வந்து நீ வந்து எடுப்பார் கை பிள்ளடா, அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு மண்டையாட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஒரு தடவை சொல்ல ஒரு நிறைய தடவை நீ எடுப்பார் கைப்பிள்ளை மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்குற அப்படின்னு வெறுப்பேத்திட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே துஷார் பின்னாடியே வந்துட்டு கேட்குறாப்புல பார்வதி கிட்ட, என்ன சொன்னீங்க நீங்க, அது எடுப்பார் கைப்பிள்ளைன்னா எனக்கு அர்த்தமே தெரியாது அப்படின்னா, ஆமா 17 பேர் ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு மண்டையாட்டிட்டு வந்துருவ, நீ யாராவது ஒருத்தர் ஆப்போசிட்ல நின்னா அவங்க தப்புன்னு நீ நினைப்ப, அதான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் நான் வந்து அது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் வந்துட்டு துஷார் வந்து மேனேஜ் பண்றாரு. அவங்க ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ எடுப்பார் கைப்பிள்ளை, நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்க, உன் எஜுகேஷன் என்ன, 9th ஸ்டாண்டர்டா 6th ஸ்டாண்டர்டா எது வரைக்கும் படிச்சிருக்க அப்படிலாம் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணா வந்து ட்ரிகர் ஆவாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப துஷார் பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டே ஒன்னொன்னுக்கும் பதில் கொடுத்துட்டு, உங்களுக்கு வந்து ஆட தெரியல அதனாலதான் நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு, யார் எனக்கு ஆட தெரியலையா, ஏதோ ஆடட்டுமா அப்படின்னு பெட் மேல ஏறி ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சாங்க. ஐயோ என்ன சொல்றது, ஏன் பார்வதி வந்து இப்படி சின்ன புள்ளத்தனமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. துஷாரை வெறுப்பேத்துறேன் அப்படின்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து துஷார் வந்து சூப்பரா தெரிஞ்சாரு. ஏன்னா வந்து அதை ரொம்ப அழகா டீல் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு கெட்ட வார்த்தைகள் எதுவுமே பேசல. ரொம்ப மரியாதையா பார்வதி கிட்ட பேச, பார்வதி அந்த சைட்ல இருந்து ரொம்ப ரூடா எகிரி எகிரி பேசிட்டு இருந்தாங்க. இந்த சைட்ல இருந்து ஒரு வார்த்தைகளும் விடாம துஷார் வந்து ரொம்ப நீட்டா பேசிட்டு அங்கிருந்து நகர்ந்து போனாரு. டாஸ்க் நடுவுல பிக் பாஸ் வந்துட்டு எல்லாரையும் லைனா நிக்க வச்சு கேட்டாரு, யாரோட மாஸ்க வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவரோட கையை தூக்கி வாட்டர்மெலன் ஸ்டாரோட மாஸ்க தான் வச்சேன் அப்படின்னு சொல்லவும் உடனே கமருதீன் டூ அப்படின்னு துப்பினாரு. அது ரொம்ப தவறான ஒரு செயல் இல்லையா? அதை செஞ்ச உடனே பார்வதி பக்கத்துல இருந்து என்ன பண்ற நீ, எவ்வளவு மோசமா நடந்துக்கிற, இப்படி இல்லாம பண்ணுவாங்க சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் கோவப்பட்டுட்டு போறாரு. யாருன்னு பார்த்தா எம்ஜே. அவர் உள்ள போய் உட்காராரு. இவர் எதுக்குடா கோவப்பட்டு உள்ள போய் உட்காராரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க விஷயத்துல எல்லாம் அடுத்தவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா, பார்வதி மட்டும் இப்ப என்ன பண்றாங்க அங்க பாத்தீங்கன்னா கமருதீன் அண்ட் திவாகருக்கு தானே பிரச்சனை, இவங்க எதுக்கு நடுவுல போறாங்க, அவங்கள மட்டும் யாருமே கேட்க மாட்டீங்களா, அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. என்ன என்ன பண்றீங்க, எதுக்கெல்லாம் கோவப்படுறதுன்னு இல்லையா, ஒருத்தனை பார்த்து துப்புறான், டக்குன்னு பக்கத்துல இருக்கவங்க ஏன் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து கேட்கறது வந்து திவாகர் தான் கேட்கணுமா, ஒருத்தர் வந்து அபியூஸ் பண்றதை யாருனாலும் கேட்கலாம். சோ அவர் தொடர்ந்து பாடி ஷேம் பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு கமருதீன். சோ அது பார்வதி கேட்டது தப்பா தெரியல. இதுக்கு எஃப்ஜேக்கு கோவம் வந்து உட்காந்துட்டாரு. அது என்னன்னா அவர் அடக்குனாங்களாம் மத்தவங்க விஷயத்துக்கு போக கூடாதுன்னு, நீங்க மட்டும் பார்வதி விடுறீங்க, பார்வதி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எப்பவுமே சால்வ் பண்றதுக்கு சபரி வருவார் இல்லையா, இந்த விஷயத்த சால்வ் பண்றதுக்கு சபரி வந்தாப்புல. சபரி வந்துட்டு கமருதனை பார்த்து, நீ மனசார துப்புலல, மனசார துப்புலன்னா பரவாயில்ல விட்டுரு இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லவும் கமருதனும் வந்து ஆமா நான் மனசார துப்புல அப்படின்னு. ஆனா பட் பண்ணது வந்து கிளியரா தெரிஞ்சிச்சு. திவாகர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொன்ன உடனே அதை தூ அப்படின்னு துப்புனது வந்து கிளியரா அவரோட ஆக்டிவிட்டி தெரிஞ்சது. அவரோட கேவலப்படுத்துறதுக்கு நினைக்கிறாரு கமருதன். ஒவ்வொரு தடவையும் அதை பண்றாரு, அது நினைச்சிட்டு இருக்காரு. அதனால நம்மளுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து ஆல்ரெடி ஹேட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இவரை வந்து அசிங்கப்படுத்தினா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. பட் அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் வந்து அவருடைய தரத்தை தான் குறைக்கும்ன்றது வந்து அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாம பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாரி வேற. ஸோ சாரி சொன்ன மாதிரி அதான் வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார்ல, சாரி சொன்னா திருந்தணும், திருந்தலைன்னா அப்புறம் அந்த சாரிக்கு என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ உள்ள வந்து எஃப்ஜேவை வச்சுட்டு சபரி கனி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, என்னடா என்ன விஷயம், எதுக்கு அவ்வளவு கோவப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் ஒரு விஷயத்துல தலையிட்டா மட்டும் நீங்க எல்லாருமே வந்து திட்டுறீங்கல்ல அப்படி, ஆனா வந்துட்டு பார்வதி அதை பண்ண மட்டும் திட்ட மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்னா கனி சொல்றாங்க, பார்வதி எப்படி அவங்க பேர் டேமேஜ் ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா உன் பேர் தப்பா போயிடுச்சுன்னா அது எங்களுக்கு பிரச்சனை தானே, அதனாலதான் நாங்க வந்து உன்னை திட்டுறோம் அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. எஃப்ஜே வந்துட்டு ஆக்சுவலி என்ன நடந்தது தெரியுமா அப்படின்ட்டு எந்திரிச்சு ஆக்ஷன்லயே செஞ்சு காமிச்சாரு. என்னை யாரோ சட்டையை பிடிச்சி இழுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் காலை ஆட்டிக்கிட்டே இருந்தேன், என்ன பிடிக்க கூடாதுன்றதுக்காக நான் கால் ஆட்டிட்டே இருந்தேன், அந்த கால் வந்து பார்வதி மேல பட்டுருச்சு. உடனே பார்வதி அடி வழியா கையை விட்டு புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னவும் எனக்கு ஒன்றும் புரியல, எதை புடிச்சிட்டாங்க என்ன புடிச்சிட்டாங்க அப்படின்னு புரியவே இல்லை. அப்புறம் பார்த்தா திரும்பவும் சொல்றாரு, பிரவீன் வந்து கேட்டாரு, பார்வதி ஒன்றும் பிடிச்சி அமுத்திரல ரொம்ப அப்படின்னாரு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ அததான் சொல்றாங்களா அப்படி. இதெல்லாமா நடந்திருக்கு, நமக்கு இதெல்லாம் காட்டுல தெளிவா, நம்மளுக்கு இதெல்லாம் கேமரா வச்சு காமிச்சாதான் தெரியும். தள்ளி விடுறது, கடிக்கிறது போக இப்ப வந்து அமுக்குறதுன்னு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு டாஸ்க் எல்லாம். அங்க வாய் விட்டு சொல்ல முடியல. ஸோ இதுவும் வந்து தற்செயலாக தான் நடந்திருக்கும். இது வாண்டடா எனக்கு தெரிஞ்சு பார்வதி இதை பண்ணணும்னு நினைச்சுலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க கையை விட்டு மாஸ்க்கை தான் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏதோ நடந்திருக்கு. அதே மாதிரி எப்படி வந்து இவரோட கால் வந்து தெரியாம பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ எஃப்ஜே அதை தான் வந்துட்டு கோவமா திரும்பி கேட்க போயிருக்காரு போல. அப்ப கூட வந்து அந்த வார்த்தையை சொன்ன உடனே
பார்வதி வந்து என்ன நீ கெட்ட வார்த்தை வச்சு திட்டுற அப்படின்ற மாதிரி அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு போயிட்டதா கனி சொல்றாங்க. ஸோ கடைசியா கலை வந்துட்டு ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்காரு. யாரை பத்தி பேசுவாருன்னு தெரியும்ல, சபரியை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அவன் பாத்தீங்கன்னா நான் செய்யற வேலை எல்லாத்துக்குமே அவன் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறான். நான் வந்து சாதத்தை வடிப்பேன், அதுக்குள்ள அங்கிருந்து கன்னியாக்கா வரும்பொழுது சாதம் வடிச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, அடுத்து என்ன செய்யணும்ன்ற மாதிரி கேட்கறான். அதே மாதிரி சமைக்கும் பொழுது வெறும் கரண்டி வச்சு ஆட்டிட்டு இருக்கானே தவிர மிச்ச வேலைகள்லாம் நாங்க தான் செய்யறோம். நான் பக்கத்துல நின்று கைட் பண்றேன் அவனை. ஆனா வந்து சமையல் நான் செஞ்சேன் அப்படின்னு அவன் கிரெடிட் எடுத்துக்கணுன்றதுக்காக அந்த அடுப்படியை மட்டும் யாருக்குமே தரமாட்டான், அடுப்பை விட்டு நகரவே மாட்டான் அப்படின்னு கலை சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ கிரெடிட் வந்து சபரி எடுத்துக்கிறாரு அப்படின்னு. ஸோ இவ்வளோ வன்மம், இவ்வளோ கோபம் அவர் மேல இருக்கிறப்போ ஏன் இதை முகத்துக்கு நேரா கேட்கக்கூடாது கலை? இவ்வளோ பேசுற பார்வதி கலை கிட்ட அதையும் சொல்லலாம்ல, உனக்கு தோன்றதை நீ கேட்டுரு, நேரா கேளு அப்படின்னு சொல்லலாம்ல. ஆனா அவங்க அதை சொல்லல. அதுக்கு பதிலாக என்ன சொன்னாங்கன்னா, காமெடியான ஒரு விஷயம் தான் சொன்னாங்க. சபரி வந்து இப்போ முன்னேறதுக்கு, அதாவது டைட்டில் நோக்கி முன்னேறதுக்கு தடையா இருக்கிறது வந்து நீதான். யாரு? கலையரசன் தான் வந்து தடையா இருக்காராம். ஸோ அந்த அந்த தடையை வந்து அகற்றணுன்றதுக்காக தான் இந்த வேலைலாம் சபரி பண்றாராம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயத்த கண்டுபிடிச்சு பார்வதி கலை கிட்ட சொல்ல, கலை ஒண்ணு கரெக்ட், நீ சொல்றதுதான் கரெக்ட், அதனாலதான் வந்து என்ன சபரி வந்துட்டு எல்லா இடத்துலயும் என் பேரை கெடுக்க பாக்குறான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்வதி வேற சொல்லிக்கிறாப்புல, அது மட்டும் இல்ல, அவனுக்கு வந்து என்னையும் அப்படிதான் அவன் நினைக்கிறான். அதாவது வந்து சபரிக்கு வந்து ட்ராஃபியை நோக்கி நகர்றதுக்கு தடை பார்த்தீங்கன்னா கலை அண்ட் பார்வதியா. ஸோ இவங்களை நகர்த்துனா நம்ம வந்து ஈஸியா டிராஃபிக் போயிடலாம் அப்படிங்கிறதுனால தான் இவங்க கிட்டயே சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காராம் சபரி. இவங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டது பத்தாதுன்னு, சரி நம்ம கூடவே ஒருத்தர் இருக்காருல்ல திவாகர், அவரையும் நம்ம சொல்லி விடுவோம்னு சொல்லிட்டு திவாகருக்கும் வந்து 99.9% வந்து வாய்ப்பு இருக்கான் ட்ராஃபி எடுக்கிறதுக்கு. ஸோ சில விஷயங்கள் மட்டும் மாத்திக்கிட்டா அவர் சரியாயிடுவாராம். ஸோ இந்த விஷயத்த வந்து உண்மைன்னு நம்பிட்டு திவாகர் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் வந்து எந்த நம்பிக்கையில வந்து அவங்க டைட்டில் வின்னர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சுத்தமா புரியல. சரி, ஓகே, எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க தானே செய்யும். உள்ள வர எல்லாருமே வந்து நான் கப் அடிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு தானே வராங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் நம்ம வந்து பாராட்டலாம். ஸோ கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைய நிகழ்வுகள். சுவாரஸ்யமா இருந்தது இல்லையா? சோ யார் யார் வந்து லவ் கண்டென்ட் ஓட்ட போறா, யார் யார் வந்து அந்த டார்கெட் கேம் ஆட போறா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல மீண்டும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.